பல்வேறு காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? நிச்சயமாக ஸ்ரீராம், உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கேள்விகள் என்பது ஏற்கனவே இதற்கு முன்னதாக பல வழக்குகளிலும் அமலாக்கத்துறையை நோக்கி எழுந்த கேள்விகளாகத்தான் இருந்தது. அந்த வகையில் இன்று இந்த முறைகேடு தொடர்பான வழக்கிலும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்திருப்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அனைத்து வகைகளிலும் இந்த வரம்புகளை மீறுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த செய்தியும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ தமிழ்நாடு தரப்பில், அரசு தரப்பிலிருந்து, மிக குறிப்பாக டாஸ்மாக் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவாக இருந்தது சுசித்ரா? மிக முக்கியமாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் என்று ஆஜராகித்தான் பல்வேறு வாதங்களை தமிழ்நாடு அரசு தரப்பில் முன்வைத்தார். குறிப்பாக இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த அளவில் முறைகேடுகள் என்ற பிரச்சனை எழுந்த பொழுது புகார் அடிப்படையில் கடந்த 2017 ஆண்டு முதல் தற்பொழுது வரையிலும் சுமார் 44 எஃப்ஐஆர்கள் என்பது பதிவு செய்யப்பட்டு அதன் மீதான விசாரணையும் நடைபெற்று வருவதாக அவர் ஒரு விளக்கத்தை இன்று உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அது தொடர்பான ஆவணங்கள் அனைத்துமே தற்பொழுது தங்கள் மாநில அரசுடைய வசமிடம் இருந்து அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே விசாரணை நடந்து வரும் நிலையில் இது போன்ற செயல்பாடுகள் என்பது விசாரணையை தாமதப்படுத்தும் செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதனை அமலாக்கத்துறை செய்வதுதான் அதிர்ச்சியாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்தார். ஏற்கனவே பல்வேறு விசாரணை மற்றும் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரும் பொழுது அமலாக்கத்துறை செயல்பாடு என்பது எவ்வாறு ஏற்புடையத்தக்கது, அது சட்ட விதிகளுக்கு புறமானது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கபில் சிபல் இன்றைய வாதத்தின் பொழுது அவர் முன்வைத்தார். அவை மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட தனிநபர்கள் மீதான ஒரு பிரச்சனை என்பது எழுப்பும் பொழுது அவர்கள் மீதான ஒரு வழக்கை பதிவு செய்து அதன் மீதான விசாரணையை தான் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கபில் சிபல் இன்றைய வாதத்தின் பொழுது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசின் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் கார்பரேஷன் மீதான ஒரு, அதாவது அரசின் மீதான ஒரு